உங்களை பொறுத்த வரையும் எந்த கட்சியோட கொள்கை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு? சீமான கொள்கை தான் பிடிக்கும். அவர் வந்துட்டு தமிழ் ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதனால எனக்கு அவர் கொள்கை பிடிக்கும். நல்லது பண்றவங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. டிவிக்கு தான் போட போகிறோம். ஏன்னா புதுசாக நம்ம யார் வராங்க, இவர் வந்து இவ்வளோ நாள் பழைய ஆட்சியை நம்ம பார்த்துட்டோம். பழைய ஆட்சியில் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. காசுக்கும் இன்னொன்று பவருக்கும் தான் கூடுதல் வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ரோ வணக்கம். நீங்க வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல நீங்க ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்கீங்களா? இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறோம். போட்டதில்லை ப்ரோ. சரி, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறீங்க. இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் நீங்க ஓட்டு போடுறப்ப கட்சியோட கொள்கையை முக்கியமா பார்ப்பீங்களா இல்ல கட்சியோட வேட்பாளரை பார்ப்பீங்களா? எதை பார்த்து நீங்க ஓட்டு போடுவீங்க? கொள்கை தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கொள்கையை பார்த்து தான் ப்ரோ. இப்போ நீங்க எந்த கட்சியோட கொள்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க? எந்த கட்சினா டிவிக்கு தான் போட போகிறோம். ஏன்னா புதுசாக நம்ம யார் வராங்க, இவர் வந்து இவ்வளோ நாள் பழைய ஆட்சியை நம்ம பார்த்துட்டோம். பழைய ஆட்சியில் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. புதுசாக மாற்றத்தை உண்டாதுக்காண்டி விஜய் வராப்புல. அதனால் நம்ம ஓட்டு வந்து டிவி கேட்க போகிற மாதிரி தான் ப்ரோ. எதுவும் இல்லை, நோக்கம். எனக்கு சீமான கொள்கை தான் ப்ரோ பிடிக்கும். அவர் வந்துட்டு தமிழ் ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதனால எனக்கு அவரோட கொள்கை பிடிக்கும். அதனால அவருக்கு போடுவேன். இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறீங்களா இல்ல ஆல்ரெடி போட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தான் ஓட்டு போட போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன்னு சொல்றீங்க. இதுல நீங்க கட்சியோட கொள்கையை முக்கியத்துவமா பார்த்து ஓட்டு போடுவீங்களா இல்ல கட்சியோட வேட்பாளர் இவர்தான், இவருக்காண்டி நான் ஓட்டு போட போறேன் அப்படி மாதிரி ஓட்டு போடுவீங்களா? அது எப்படி ப்ரோ, ஒரு ஆள் வந்து பார்த்த உடனே வந்து நம்மளுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. அவர் வந்து இப்போ வர ஆளுங்க வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்றது தெரியாது. என்ன இது பண்ணாலும் கொள்கை தான் நம்மளுக்கு முக்கியம் என்னைக்கும். அதனால வந்து கட்சியோட வேட்பாளர் இவங்க நிற்கிறாங்க, இவங்களுக்காக நம்ம ஓட்டு போடணும்னு கிடையாது. அவங்க என்ன கொள்கை வச்சு இது பண்ணாங்களோ கொள்கைக்காக நம்ம வந்து என்னைக்கு நிற்போம். இப்ப நீங்க கொள்கை தான் முக்கியம் சொல்லிருக்கீங்க. நீங்க எந்த கட்சியோட கொள்கை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த கட்சியோட கொள்கை வந்து உங்களுக்கு பிடிக்கல? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிவிக்கே வருது, விஜய் வராரு. விஜய்க்காக வந்து சில பேர் வந்து இருக்காங்க. சில பேர் வந்து டிஎம்கே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காலங்காலமாக வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ டிஎம்கேல இருக்கவங்க திடீர்னு வந்து டிவிகேக்கும் போய் ஓட்டு போடலாம். சப்போஸ் வந்து டிவிகே வந்தாங்கன்னா கொள்கையில் பார்த்தா நல்லா இருப்பாங்கன்றது தோணுது. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் இப்போ கொஞ்சம் ஆட்சியில் வந்து நல்லபடியாக வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் வந்து டிஎம்கே வந்தால் நல்லது தான் தோணும். பொதுவாக இப்போதைய இளைஞர்கள் வந்து தர்க்க ரீதியாக அவங்க சித்தாந்த ரீதியாக தான் ஓட்டு போடணும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நம்ம தேர்தல் பங்களிப்பில் வந்து பெரும்பான்மையானவங்க முதியவர்களாக தான் இருக்கிறாங்க. முதியவர்கள் வெறும் சின்னங்களையும் ஆட்களோட பெயர்களையும் வச்சு தான் போடுறாங்க. இளைஞர்களுக்கு சில சமயங்களில் அவங்களோட தேர்தல் வாக்களிப்பு மறுக்கப்படுது. இல்லைன்னா அவங்களுக்கு அதில் வாக்களிக்கிறதுல மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது அதில் வாக்களிக்கிறதுல ரொம்ப விருப்பம் கம்மியாக இருக்குது. அதனால் என்னதான் புதிய இளைஞர்களுக்கு சித்தாந்த ரீதியாக தெரிஞ்சாலும் கொள்கை ரீதியாக தெரிஞ்சாலும் நிறைய விஷயங்களை பற்றிய கருத்துக்கள் கரண்ட் அஃபேர்னஸ் இருந்தாலும் ஆனால் யார் வராங்கிறத தீர்மானிக்கக்கூடியது முதியவர்களோட ஓட்டாக தான் இருக்குது. அதாவது வெறும் சின்னங்களையும் ஆட்களோட பெயர்களையும் மட்டும் கவர்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ என்னோட கருத்தை கேட்டிங்கன்னா நான் சித்தாந்த ரீதியாக தான் எடுப்பேன். என்ன பண்ணியிருக்காங்க, இனி என்ன பண்ணுவாங்க, என்ன குறிப்பாக என்ன நமக்கு தீமை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்தால் திருப்பியும் அடுத்த தீமை பண்ண வாய்ப்பு இருக்குது. நல்லது பண்ணுறவங்க நமக்கு இப்போ புதுசாக வர கட்சிகளுக்கு நமக்கு தெரியாது. முன்னாடி இருக்கிற கட்சிகள் தீமை பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போட முடியாது. நல்லது பண்ணியிருக்காங்கன்னா அதை கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களை பொறுத்த வரையும் எந்த கட்சியோட கொள்கை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான அளவுக்கு கொள்கையை வழி நடத்தி அதை கடைபிடிக்கிற கட்சியா நீங்க எந்த கட்சியை பாக்குறீங்க? அதாவது எல்லா கட்சியுமே தொடங்கும் போது பெரிய சாதனைகள் பண்ணணும் நல்ல எண்ணத்தோட தான் தொடங்குறாங்க. ஆனால் அது துரதிர்ஷ்டவசமாக நல்லது பண்றவங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. 2வது முறை அவங்களே தோற்கடிச்சுறாங்க. உதாரணத்துக்கு காமராஜர் தோற்கடிக்கப்பட்டது மாதிரி. நான் ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கவுன்சிலரே மிகச்சிறப்பாக அவரோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாரு, அவரே தோற்கடிச்சிட்டாங்க. புரியுதா? அதாவது காசுக்கும் இன்னொன்று பவருக்கும் தான் கூடுதல் வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்குது. என்னதான் நல்லது பண்ணாலும் அப்போ அரசியல்வாதிகள் என்ன நினைப்பாங்க, ஒரு மாணவனுக்கு மதிப்பெண் முக்கியம் மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். ஒவ்வொரு ஓட்டை எப்படி எளிமையாக வாங்கலாம் தானே பார்ப்போம். நம்ம எவ்வளோ ஈஸியாக மார்க் வாங்கலாமோ அது மாதிரி காசு கொடுத்தா ஈஸியாக கிடைக்கணும், அதுக்கு தானே போவாங்க. புரியுதா? அதனால் இந்த இலவசங்களையும் காசுகளையும் அவங்க அள்ளி தெளிக்கிறாங்க. கருத்து ரீதியாக போகும்போது மக்களுக்கு சலிக்குது. ஆனால் நல்லது பண்ணிட்டானே, நல்லது அந்த நேரத்தில் அவங்களுக்கு கவர்ச்சி ஏதாவது வேணும். ஸோ அதுக்காக போகிறாங்க. நல்லது பண்ண இவ்வளோ 5 வருஷம் பண்ணியிருக்கிறான், 10 வருஷம் பண்ணியிருக்கிறான், 15 வருஷம் பண்ணியிருக்காங்கிறத யாருமே கன்சிடர் பண்ணலை. அதான்
அதான் விஷயம். ஆனால் எல்லாரும் சின்ன சின்னதாக இப்போ கேரளா மாதிரிப்பட்ட பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலம் தான். நான் அதை பெருசாக ஒன்றும் புகழ்த்தி சொல்லலை. ஆனால் அங்கே வந்து இப்போ ஒரு கவர்ச்சிகரமான நடிகர், அவருடைய பேக்ரவுண்டு அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. எனக்கு என்ன பண்ணியிருக்கான், என் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்கிறான், அவனை பண்ணா அவன் எனக்கு என்ன பண்ணுவான், அதை விட்டுட்டு ஒரு சிஎம் பார்க்கறது, சிஎம் எனக்கு என்ன பண்ணுவார் அந்த மாதிரி இல்லை. முதல்ல அவன் தன்னுடைய வேட்பாளர் என்ன பண்ணியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி நம்ம தொகுதியில் அவன் என்ன பண்ணுவான், புரியுதா? ஆனால் அவன் தான் நம்மளால ஆள போகிறான். அங்கே இருந்து பண்ணுறவன் மொத்தமாக ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றுவானே தவிர உங்களோட என்னோடையும் தனிப்பட்ட கருத்துக்கு செவி சாய்க்க முடியாது. எல்லா சிஎம்ஆல் எல்லார் வீட்டில் கதை வந்து தட்ட முடியாது, அப்படி தானே? ஆகையால ஒவ்வொரு ஒவ்வொரு வாக்குச்சாவடியில நம்ம வாக்களிக்க போற முன்னாடியும் நமக்கு முன்னாடி நிறுத்துற அந்த வேட்பாளர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்னங்கிறத யோசிச்சு, இல்லைன்னா முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னா என்ன நல்லது பண்ணியிருக்காங்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணி போட்டா நல்லா இருக்கும். ஆமா, கண்டிப்பா ஒவ்வொரு நகர்வுகளையும் நம்ம பார்க்கணும். ஆனா என்ன பிரச்சனைனா, நமக்கு சமீபத்தியதை மட்டும்தான் நம்ம கருத்துல எடுப்போம், ஓவராலா இருக்கிறது எடுக்க மாட்டோம். ஆனா என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், மொத்த ஒரு கட்சினா அங்க இருந்து இங்க வரை என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு ஏன் காப்பாற்ற முடியலைன்னா ஏன் வாக்குறுதி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பாடம் கட்டணும். அதாவது போய் வாக்குறுதிகள் அழித்தளிக்க கூடாது, இஷ்டத்துக்கு கல்வி கடனை ரத்து பண்ணுவேன், புரியுதா? நடக்கக்கூடாத, சாத்தியமே இல்லாத சொல்ல வேண்டியது. ஆனா பண்றது அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கூட பண்ணணும். அதை கன்சிடர் பண்ணி ஓவராலா இப்போ இருக்கிற நகரம் மட்டும் இல்லை, ஓவராலா இப்போ இருக்கிறத கூட கொஞ்சம் பார்க்கணும். இன்னொன்று, தேர்தல் காலகட்டம்னாலே இவங்க கொஞ்சம் சுவாரஸ்யம் ஆக்குறதுக்காக வேண்டி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு முடிவெடுக்கும் போது ஓவரால், ஏன்னா ஒரு ஓட்டு தான், ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஒரு நாள் தான், அடுத்த 5 வருஷத்தை தீர்மானிக்க போறாரு. ஆகையால மொத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஓட்டு போடணும். வரக்கூடிய 2026 தேர்தலில் நீங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போட போறீங்கன்னா முக்கியமா பார்க்க வேண்டியது, ஒரு கொள்கையை பார்த்து ஓட்டு போடுவீங்களா, இல்ல அந்த கட்சியோட வேட்பாளரோட முகத்தை பார்த்து ஓட்டு போடுவீங்களா? வேட்பாளர் இங்கே என்ன பண்ணியிருக்காரு, அவரோட பேக்ரவுண்டை செக் பண்ணுறது முதல்ல முக்கியமாக இருந்தாலும், அவர் எந்த கட்சிக்கு பின்புலமாக இருக்கிறாரு, அவர் அந்த கட்சியோட கொள்கை என்ன, இங்கே கொள்கை தான் முக்கியம். கொள்கை இல்லாத எந்த ஒரு அரசியல் தலைவர்களுமே இங்கே நிலைக்கிறது இல்லை. நாளைக்கு கொள்கைகள் ஒரு வேட்பாளர் மாறிக்கிட்டே போகலாம், அவங்களோட எண்ணங்கள் மாறிக்கிட்டே போகும், ஆனால் கொள்கை மாறாது. இப்போ கொள்கையை பார்த்து தான் கண்டிப்பாக நம்ம முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு சரியான ஒரு அமைப்பாக இருக்கும். உங்களை பொறுத்த வரையும் எந்த கட்சியில கொள்கையை வந்து கரெக்டாக கடைபிடிக்கிறாங்க, அந்த செயல் திட்டம்லாம் கரெக்டாக செயல்படுத்திட்டு வராங்க? தமிழகத்தை பொறுத்தவரையும் இங்கே 2 பாயிண்ட் ஆஃப் தான் இருக்குது. ஒன்று மத சார்பற்றது, இன்னும் மதம் சார்ந்த விஷயம். இன்னைக்கு வடநாட்டில் பார்த்தீங்கன்னா மத சார்ந்த விஷயத்தினால பல பிரச்சனைகள் தலை தூக்குது. இன்னைக்கு வடநாட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லா RSS இயக்கமாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்விக்குறியாக்குறாங்க. ஆனால் இங்கே தமிழகத்தில் திமுக தலைமையிலான மத சார்பற்ற கூட்டணி வந்து இன்னைக்கு மதம் சார்ந்து இல்லாம ஒரு மத சார்பற்ற எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு இந்த 2026 தேர்தலில் மத சார்பற்ற ஒரு அரசாக திமுக அரசு இருக்கும், மறுபடியும் ஆட்சி அமைக்கும். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாமா திமுக கூட்டணி தான். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு தான் நாங்க வாக்களிக்க போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போறீங்களா, இல்லை ஆல்ரெடி ஓட் போட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் போட போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போறீங்க. இப்போ வருகின்ற 2026 தேர்தலில் நீங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போட போறீங்கன்னா அந்த கட்சியோட கொள்கை முக்கியம்னு பார்த்து ஓட்டு போடுவீங்களா, அந்த கட்சியோட வேட்பாளரோட முகம் தான் முக்கியம்னு பார்த்து ஓட்டு போடுவீங்களா? கொள்கை தான் முக்கியம். இப்போ உங்களை பொறுத்தவரையும் எந்த கட்சியோட கொள்கை வந்து கரெக்டாக கடைபிடிக்கிறாங்க, எந்த கட்சியோட கொள்கை வந்து கரெக்டாக இருக்கு? கண்டிப்பா நான் டிஎம்கே தான் சொல்றேன்.